அது மூலியமா வந்து உங்களுக்கு இந்த மிஸ்ஆப் நடந்திருக்க பெரிய வாய்ப்பு இருக்கு. நீங்க ரெண்டு விதமான விபத்துக்கு காரணம் சொன்னீங்க. ஒன்னு கிராஷ் ஆகி விமானம் மேலேயே கிராஷ் ஆகி விழுறது, அதே நேரத்தில் விழுந்து கிராஷ் ஆகுறது அப்படின்னு சொன்னீங்க. இந்த விபத்தை பொறுத்த வரைக்கும் அது கிராஷ் ஆகி விழல அப்படின்னு தான் சொல்றீங்க. விழுந்த இடம் அப்படிங்கிறது நிறைய கட்டிடங்கள் குடியிருப்புகள் இருக்கக்கூடிய இடமாகவும் இருந்தது. இப்போ முற்றிலுமா அது உருக்குலைந்து இருக்கு. அந்த சூழல் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் சார்? இது இப்போ வந்து ரொம்பவே சிக்கலான விடயம் தான் நம்ம சொல்லணும். ஏன்னாக்கா இப்ப நீங்க வந்து இப்ப விழுகுறது மேலேயே கிராஷ் ஆகி விழுறதுன்னா உங்களுக்கு அந்த இப்ப இன்னொரு நல்ல விஷயம் அதுல என்னன்னா அந்த டெயில் கோன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த வால் பகுதி கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த வால் பகுதியில என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஎஃப்டிஆர் எஃப்டிஆர்னு சொல்லுவோம் நம்ம, ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர், அப்புறம் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர், ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர்ல வந்து உங்களுக்கு அது ரிலேட்டடா இருக்கிற அவங்க கலந்து ஆலோசிச்சிருக்க எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கும். என்ன பேசியிருக்காங்க, எப்படி பேசியிருக்காங்க, என்ன பிரச்சனை, இப்ப காக்பிட்ல என்ன கலந்துரையாடி இருக்காங்கிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன ரெக்கார்ட் ஆயிருக்கும்னா இன்ஜின் அந்த ஏரோப்ளேனோட டேட்டா ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஏரோப்ளேன் டேட்டா வந்து முற்றிலுமா அதுல இருக்கும். எந்தெந்த எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி எல்லாம் ஆயிருக்கு அப்படிங்கிறது ரெக்கார்ட் ஆயிருக்கும். இதை வந்து நம்ம அந்த நோஸ் அந்த டெயில் கோன் வழியா எடுக்க முடியும். இப்ப டேக் ஆஃப் ஆகி வான்லயே வெடிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றப்ப அங்க வெடிச்சு சதற பகுதிகள் மூலியமா நமக்கு என்ன மாதிரி வெடிப்புகள் இருக்கு, வெடிச்சு சதறின பகுதி எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். அதாவது கிளம்புது, வெடிக்குது, விழுதுன்னா அந்த இடத்துல மரங்கள் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஆனா இப்ப கட்டடங்கள் இருந்து அதுல மோதி ரொம்ப சதறினதுனால அதுல இருக்க சிக்கல் என்னன்னா அதோட பகுதிகளை முதல்ல ஒன்னொன்னா பின் பாயிண்ட் பண்ணுவாங்க. ஏரோப்ளேனோட வெடிச்சு சதர்ந்த பாகங்களை ஒன்னு ஒன்னா எடுப்பாங்க. ஸோ ஒன்னு ஒன்னா அவங்க ஐடென்டிஃபை பண்றப்ப அது எந்த மாதிரி வெடிச்சிருக்கு, எந்த மாதிரி வாய்ப்புகள்னால வெடிச்சிருக்கலாம் அப்படிங்கறத வந்து யூகிப்பாங்க. இப்ப அதுல பெரிய சிக்கல் இந்த கட்டடத்துல மோதினது தான். ஸோ அதனால நமக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் அதோட உண்மையான காரணத்தோட தன்மையில வந்து கொஞ்சம் பின்தங்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே நேரத்துல வந்து அது பண்ண முடியாம போற ஒரு சூழல் கிடையாது. அது பண்ண முடியுங்கிற வாய்ப்புகள் இருக்கிறது தான் அதுல இருக்கு. ஆனா அது ஒரு சிக்கலானது. எஸ், போயிங் ரக விமானங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் போயிங் 787-8 ட்ரீம்லைனர் விமானம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் 14 ஆண்டுகளாக எந்த ஒரு விபத்திலும் சிக்கல. இதுதான் முதல் முறைன்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் ஒரு 12 இயர்ஸ் ஓல்டு 787 ரக விமானமாகவும் இது இருக்கு. ஸோ ரெகுலராக விமானத்தினுடைய பராமரிப்பு அப்படிங்கிறது ஒன்று தொடர்ந்து நடந்திருந்தா எத்தனை ஆண்டுகள் வரைக்குமாக விமானத்தை இயக்கலாம்? அதாவதுங்க, நீங்க தெளிவான ஒரு கேள்வி கேக்குறீங்க. 11 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அது எத்தனை வருஷம் ஆகலாம் அப்படின்னு நான் சொல்றேன். 20 வருஷம் ஆனாதான் அது ஏஜ்டு ஏர்கிராஃப்ட். நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது 20 வருடங்கள் ஆனாதான் அது ஏஜ்டு ஏர்கிராஃப்ட். 15 வருடங்களை தாண்டறப்ப ஏஜிங் ஏர்கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. அதாவது அது வயது ஆகிக்கொண்டு இருக்கிற ஏர்கிராஃப்ட். இது வந்து ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறதெல்லாம் கிடையாது, உண்மையை சொல்லலாம். ஸோ இது வந்து ஓரளவுக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்கிற ஏரோப்ளேன் தான். 10 வருஷம் தான் ஆயிருக்கு. அதோட கண்டிஷன்ஸ் ஓரளவு நல்லா தான் இருக்கும். ரொம்ப கண்டிஷனே இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஆனா இதுல முழுக்க முழுக்க வந்து இன்ஜின் டேமேஜ்னால, அது வெளிப்புற சூழல்னால எப்படி அடைஞ்சது, அந்த இன்ஜின்னால எப்படி டேமேஜ் ஆனிச்சு அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம திருச்சி இதுலயுமே நம்ம பேசுறப்ப நம்ம தெளிவா சொன்னோம், அந்த ஹைட்ராலிக்னால எப்படி லாக் ஆயிருக்கும், எதனால அந்த லேண்டிங் பிரச்சனை வந்திருக்குங்கிறது. அது பிரச்சனையே கிடையாது, சேஃபா இறங்கிடுவாங்க, ஜெட்டிசன் பண்ணுவாங்க, அதனாலதான் சுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்லாம் சொன்னோம். ஆனா இங்க அதுக்கான வேலையே கிடையாது. இங்க வந்து அது டேக் ஆஃப் ஆகி திரும்புறப்ப இன்ஜின் பவர் இல்லாம கண் கூட நம்மளால பார்க்க முடியுது. அது இறங்குறப்ப இன்ஜின் பவரே இல்லை, அப்படியே விழுந்துருது. அது அப்படியே கீழே இறங்குது. ஆனா லேண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க, பவர் இல்லாதனால அப்படியே அந்த கட்டடங்கள் மேல விழுந்துருது. இதுக்கு வந்து இன்ஜின்ல தான் பிரச்சனை இருக்கும், ஏரோப்ளேன்ல இருக்காது. வித்தியாசம் இருக்கு இதுல. அதாவது நீங்க பைக் ஓட்டுறீங்க இல்ல கார் ஓட்டுறீங்க, பைக்னே வச்சுக்கலாமே. இப்ப பைக் ஓட்டுறப்ப நீங்க பைக்கை பத்தி பேசுறீங்க. ஆனா நாங்க எப்படி பேசுவோம்னா ஏரோப்ளேன் தனியா பேசுவோம், இன்ஜின் தனியா பேசுவோம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தனியா பேசுவோம். அப்ப ஏரோப்ளேன்ல எந்த சிக்கலுமே கிடையாது. இப்ப போயிங் நிறுவனத்துக்கு பிரச்சனையானா போயிங் நிறுவனத்துக்கு கூட பிரச்சனை ரெண்டாவது, அந்த இன்ஜின் நிறுவனத்துக்கான பிரச்சனை தான் அதிகமா போகும். போயிங் 787 ட்ரீம்லைனரோட இன்ஜின் மேனுஃபேக்சரர் யாரு, அந்த இன்ஜின்ல என்ன பிரச்சனை வந்தது, எப்படி அது வந்து ஷட் டவுன் ஆயிருக்கும். திடீர்னு நீங்க பைக் ஓட்டிட்டே போறப்ப இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு. அதுதான் நீங்க வேகமா போயிட்டு இருக்கீங்க, டக்குன்னு இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு. நீங்க ஹைவேயோட நடுவுல இருக்கீங்க, பின்னாடி லாரி வருது,
அந்த மாதிரி கண்டிஷன் தான் இது ஆல்மோஸ்ட். அப்ப அது எதனால ஆணுச்சுங்கிறது தான். இதுல இன்னொன்னு உங்களுக்கு நான் சொல்றேன், யாருமே யோசிக்க முடியாது. எஃப்ஓடி எல்லாம் ஓகே, எஃப்ஓடி எல்லாம் ஒரு பக்கம். ஆனா தினம்தோறும் நாங்க விமானத்துல வந்து டெய்லி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். அதுல எங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கிறது என்ன தெரியுமா? ஈவன் இன்செக்ட்ஸ், எலியில இருந்து ஆரம்பிச்சு அணில்லாம் கூட அச்சுறுத்தல் தான். ஏன்னா அது அந்த அந்த இடுக்குகள்ல எல்லாம் வந்து டெய்லி இன்ஸ்பெக்ஷன்ல பண்ணிருக்க முடியாது. பாம்பு, அணில், பல்லி, லைக் எலி, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தல். அங்க அது இருந்து கூட அந்த கனெக்ஷனை கட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து இது ரொம்ப இது சாதாரண ஒரு விஷயமா பார்க்கலாம். ஆனா அதுக்குமே அது ஒரு பெரிய பங்காற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எல்லாமே வந்து அந்த இது மெயின்டெனன்ஸ் ஸ்நாக்னு சொல்லிட முடியாது. அதாவது கடைசியா கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் ஒரு டியூ டு டெக்னிக்கல் கிளிச், தொழில்நுட்ப கோளாறு காரணமா கடந்த 2 நாட்களாக இந்த 787 ட்ரீம் லைனர் இயக்கப்படல. இன்றைக்குத்தான் இயக்கப்பட்டது. இயக்கப்பட்ட நாளிலேயே விபத்திற்குள்ளானது அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. அப்ப கண்டிப்பா மெயின்டெனன்ஸோட அந்த டாஸ்கோட அந்த ரெக்டிபிகேஷன் ஸ்னாகா தான் அப்ப இருக்கும். கண்டிப்பா அவங்க காம்போனன்ட்ஸ் ஏதாவது மாத்திருப்பாங்க, அதனால வந்த கோளாறு தான். அந்த டெக்னிக்கல் கிட்ஸ் வந்து கண்டிப்பா இன்ஜின் ரிலேட்டடா தான் இருக்கும். அதோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே இப்ப அடுத்து நம்ம வர ஆரம்பிச்சிடும். இவ்வளவு நாள் நம்ம வந்து எப்போடியா இருக்குமோ அது இதுன்னு யூகங்கள்ல இருந்தோம். ஆனா இப்ப கிரவுண்டா இருந்திருக்கு, ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் முடிச்சு இப்பதான் வந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெளிவா தெரியுது. அப்ப கண்டிப்பா இது எதை நோக்கி போகும்னா, எய்தர் பழுது செய்த ஸ்பேர்ஸ் அவங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம், அதையே ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கலாம். அவங்க புது ஸ்பேர் கிடைக்காதனால அந்த புது ஸ்பேர் ஃபிட் பண்ணதோட கண்டிஷன் கனெக்டிவிட்டியில மிஸ் ஆயிருக்கலாம். ஆனா பொதுவா ஒரு இந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி பண்றாங்க, ஒரு ஸ்பேர் மாத்துறாங்கன்னா டூப்ளிகேட் இன்ஸ்பெக்ஷன் சொல்லுவோம். ஒரு டெக்னீஷியன் பண்ணுவாங்க, அதை இன்னொருத்தர் ஆராய்ந்து சைன் போடுவாங்க. எல்லாம் முடிச்சு இன்னொருத்தர் அத்தரைஸ்டு பர்சன் சைன் பண்ணி ஒரு ஏஎம்இ ஃபைனலா லைசன்ஸ் ஏஎம்இ இருப்பாங்க, சைட் சர்டிஃபிகேட், அவங்க சைன் பண்ணுவாங்க. இவ்வளவு பெரிய இன்ஸ்பெக்ஷனை தாண்டி தான் அது நடக்குது. ஸோ அதை தாண்டி இது கிராஷ் ஆயிருக்கு அப்படின்னா டெஃபினட்டா அது அந்த இன்ஜினியரிங் செக்ஷன்ல, அந்த ஏஎம்இ செக்ஷன்ல இருக்கிறவங்க பொறுப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது ரிலேட்டடா தான் போகும். அந்த இடத்துல வந்து அவங்களோட அஜாக்கிரதையா இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல அவங்க ஃபிட் பண்ணிருக்கவங்க ஓகே அப்படின்னு இன்னொருத்தவங்க மேல இருக்க நம்பிக்கையில அவங்க சைன் போட்டுருக்க கூட வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா கருணாகரன், இப்போ விமானத்தினுடைய பிளாக் பாக்ஸ் கிடைச்சு நீங்க சொன்ன மாதிரி அந்த விசாரணைகள் நடைபெற்றாதான் நமக்கு முழுமையான விவரங்கள் தெரிய வரும் அப்படிங்கிற நிலையில நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள்ல 787 ட்ரீம் லைனரினுடைய வால் பகுதி அப்படிங்கிறது முற்றிலுமா உருக்குலையாம இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். அதன் மூலமா நமக்கு ஏதாவது தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்குமா? அது மூலியமா 100% நமக்கு தகவல் கிடைக்கும். ஏன்னா இப்ப உங்களுக்கு ஏற்கனவே இவங்க மெயின்டைன் பண்ண டேட்டா இருக்கு இல்லையா, நம்ம ஏரோப்ளேனை மெயின்டைன் பண்ணிருக்காங்களா டேட்டா, அந்த டேட்டா வந்து உங்களுக்கு அவங்க தரையிலே இருக்கும், லைக் அவங்க இன்ஜினியரிங் செக்ஷன்லயே இருக்கும் அந்த டேட்டா. இப்ப அதை தாண்டி இந்த அந்த டேட்டாவை வந்து இந்த எஃப்டிஆரோட கம்பேர் பண்றப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுல நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த ஏர்கிராஃப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட டேட்டாஸ், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன சொன்னாங்க, அப்புறம் காக்பிட்ல என்ன பேசினாங்கன்னு. இப்போ அவங்க சொல்றாங்கன்னா நாங்க இந்த கண்ட்ரோல் பண்றோம், ஆனா இது ஒர்க் ஆக மாட்டேங்குது எங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு தகவலை சொல்லி தான் அவங்க சொல்லுவாங்க. அப்ப 100% இதையும் ஒப்பிடுறப்ப எதனால இதுங்கிறது நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். இப்போ மேடே கால் அப்படிங்கிறது வந்து எந்த கட்டத்தில் விமானி தன்னால முடியவே முடியாது அப்படிங்கிற ஒரு தருணத்துல தான் அந்த ஒரு காலை எடுக்க முடியுமா? அந்த சூழல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? மேடே நார்மலா எப்படின்னா நம்ம ஐஎஃப்எஸ்டினா இன்ஜின் ஃபிளைட் ஷட் டவுன் ஆகி கீழே கிராஷ் ஆக போறப்பதான் நம்ம சொல்லுவோம். இதை உதாரணத்துக்கு ஐசேஜ் படத்தோட கூட ஒப்பிடலாம். அந்த படத்துல வந்து ஒரு அணில் வந்து ஒரு பறக்கிற டைனோசரை கையகப்படுத்தும் குழந்தைங்கலாம் நிறைய பார்த்துருப்பாங்க. அப்ப அவர் மேடேன்னு சொல்லி கிராஷ் ஆகும் வந்தது. அது எதுக்குன்னா இன்ஜின் ஃபிளைட் ஷட் டவுன் தான் மெயினா சொல்லுவாங்க. இன்ஜின் ஃபிளைட் ஷட் டவுன் ஆயிடுச்சு, நாங்க கிராஷ் பண்ண போறோம், வி ஆர் கோயிங் டு கிராஷ்ங்கிறப்பதான் இந்த மேடேங்கிற ஒரு எமர்ஜென்சி இதுவே வரும். ஸோ அது மோர் ஆர் ஈவன் இட் இஸ் கனெக்டட் வித் இன்ஜின் ஐஎஃப்எஸ்டி. இப்போ இதுவரைக்கும் நடைபெற்ற சமீப நாட்கள்ல நடைபெற்ற போயிங் ரக விமான விபத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய தொடர்ச்சியாக இருந்திருக்கிறது. பயணிகள் விமானம் உட்பட பல விமானங்கள் வந்து போயிங் ரக விமானங்களாகத்தான் இருக்கு. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, நம்ம என்ஜின் நிறுவனத்தையும் பார்க்க வேண்டி இருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ போயிங் ரக விமானங்களினுடைய இந்த விபத்துக்கள் தொடர்பாக ஒரு அசஸ்மெண்ட் நடத்த வேண்டிய ஒரு தேவையும் எழுந்திருக்குன்னு பார்க்கணுமா? கண்டிப்பா இது போயிங்கோட மட்டும் இருக்காது. இப்ப இந்த இன்ஸ்பெக்ஷன்ல அவங்க நம்ம இப்ப கரண்ட் நியூஸ் ரீசெண்டா வந்த நியூஸ்ல இப்ப வந்து அவங்க செய்தியில அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஏற்கனவே அதுல பழுது இருந்தது. அப்ப அந்த பழுது பார்த்த குழு மேல பிரச்சனையா இல்ல யாரு தவறு செய்தாங்கிறத ஃபுல்லா
பார்த்துட்டு தான் நம்ம வந்து அதுக்கான முடிவுக்கு வர முடியும். எடுத்த இடத்துல போயிங் 787 போக முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்ததோட பிரச்சனை என்னன்னா, ஏர்பஸ் 320 நியோ ஏர்கிராஃப்ட் வந்து ஃபியூல் எஃபிஷியன்ட் ஏர்கிராஃப்ட்ங்கிறதுனால அதுக்கு நல்லா இவங்க கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த போயிங் ஏர்கிராஃப்ட் கொண்டு வந்தாங்க, அந்த 737 757 அந்த சீரீஸ்ல. அப்ப அவங்க இன்ஜின் மாத்திரப்பதான் அவங்களுக்கு அந்த கிராஷ் நடந்தது. ஆனா இங்க நடந்ததோட கிராஷோட விளைவு வந்து அதோட ஓவர் கம் பண்ணப்பட்டிருச்சா இல்ல இவங்க பழுது பார்த்தவங்களோட பிரச்சனையா, இவங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணலையான்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இதோ 787 வந்து ஒரு நல்ல ஏரோப்ளேனா தான் பார்க்கப்படுது. இது வரைக்கும் பெரிய கிராஷ் எல்லாம் ஒன்றும் ஆன மாதிரி தெரியல. அந்த மாதிரி இருக்கிற ஒரு நல்ல ஏரோப்ளேன்ல இது நடக்குதுன்னா இது போயிங் மேல மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது, இந்த மெயின்டெனன்ஸ் குழுவையும் சார்ந்துதான் நம்மளால பேச முடியும். திரு கருணாகரன், இப்போ இந்த விமானத்தை பொறுத்த வரைக்கும் பைலட்ஸ், கேபின் க்ரூ உட்பட 242 பேர் பயணித்திருக்கிறார்கள். சோஃபார் இதுவரை 133 உடல்கள் அப்படிங்கிறது மீட்கப்பட்டிருக்கு. உயிர் பிழைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏதாவது சதவீதத்தின் அடிப்படையில் இருக்கா? வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. ஏன்னா அவங்க பயணிச்சவங்க மட்டும் இல்ல, இப்ப வந்து அது ஒரு மாணவர் விடுதி மேல மோதி இருக்க மாதிரி சொல்றாங்க இல்லையா, அந்த விடுதியில இருக்கிறவங்களுக்குமே எவ்வளவு பெரிய உயிர் சேதங்கள்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுல வாய்ப்பு யாருக்கு இருக்கும்னா அந்த டெயில் கடைசியா அந்த டெயில் பகுதியில இருந்தாங்களா, வால் பகுதியில, அவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கிறதுக்கு நம்ம சொல்லலாம். அது அப்படியே கிடைச்சிருக்கிறதுனால. ஆனா முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க பிசினஸ் கிளாஸ்ல இருந்தவங்க இல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். ட்ரீம்லைனர் ரக விமானங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சேஃபஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் இந்த விமானத்தை குறித்து நம்ம ஏற்கனவே அதோட ஏஜ் குறித்து பேசணும். ஆனால் முதல் முறையா ட்ரீம்லைனர் ரக விமானம் என்பது இதுதான் முதல் விபத்தாகவும் பார்க்கப்படுகிறது. ஆமா, அதுதான் நான் சொன்னேன். ட்ரீம்லைனர் 787 வந்து கிராஷ் ஆன பெரிய ஹிஸ்டரிலாம் ஒன்றும் கிடையாது, பெரிய இன்சிடென்ட் கிடையாது. இதுதான் ஒரு ஃபேட்டலான இன்சிடென்ட். இது வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாத இது வந்து அதாவது உலகமே பெருசா உற்று நோக்க போகுது. ஏன்னா ஒரு 169 இந்தியன்ஸ் இருந்திருக்காங்க, 53 பிரிட்டிஷ், ஒரு கனடா, 7 போர்ச்சுகீஸ், இவங்கெல்லாம் இருந்து கொண்டு போயிருக்காங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேபின் க்ரூ, அந்த சபர்வால் சமித் சார்லாம் வந்து ஃப்ளோன் ஃபார் இயர்ஸ் டுகெதர், அவங்க 8000 வருஷத்துக்கு மேல இருந்திருக்கு. அப்படிங்கிறப்ப அவங்க அந்த சைடு வந்து பெரிய இது இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு பெரிய க்ரூ, நல்ல க்ரூ தான் போயிருக்காங்க. பட் மெயின்